வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறோம். அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் என்பது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய கையொப்பத்தோடு இன்றைய நாள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் மூலம் இன்றைய நாளிலிருந்து அமுலாக இருக்கிறது. இலங்கையுடைய அரச கடன் முகாமைத்துவம் சார்ந்த சட்டம் மூலம் திருத்தம் செய்யப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி சட்டம் மூலம் திருத்தம் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த சட்டமூலத்தை வர்த்தமானி அறிவித்தலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சட்டமூலத்தின் மூலமாக அரசு சார்பான கடன்களை பெற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல், பொது கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவம் அமைத்தல் போன்ற பல பணிகள் இவற்றுக்குள் உள்ளடங்கப்பட்டுள்ளது. இலங்கையினுடைய 9வது நிறைவேற்றதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆட்சிப்பிடமேறி இருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக்க தன்னுடைய 56வது பிறந்த நாளை அரசு தலைவராக கொண்டாடி இருக்கிறார். மிக முக்கியமாக அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய இந்த பிறந்த நாளை இலங்கையில் இருக்கின்ற பலதரப்பட்ட மக்களும் தங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை பகிர்ந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. 1968ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக்க இலங்கையுடைய அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நபராக, அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு நபராக மாறி இருக்கின்றார் என்பது முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய ஆரம்ப பாடசாலை என்பது தப்புத்தீகமையில அவர் தன்னுடைய ஆரம்ப பாடசாலைகளை படிப்புகளை படித்திருந்தாலும் அதற்கு பின்பாடு 1992ஆம் ஆண்டு கல்லணை பல்கலைக்கழகத்துல அவர் தெரிவாகி அதற்கு பிற்பாடு தன்னுடைய மேற்படிப்பை படித்திருப்பார். 95ஆம் ஆண்டு அந்த படிப்பு நிறைவடையும். மிக முக்கியமாக இவர் பல்கலைக்கழகங்கள்ல கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நேரத்தில் தான் ஜேபிபியினுடைய கட்சி சார்ந்த பிரச்சாரங்கள் அதிகமாக நாட்டம் கொண்டு அரசியலுக்குள்ள அதிகம் ஈடுபட ஆரம்பித்தது என்பது பல்கலைக்கழகத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு பலதரப்பட்ட மேடைகள்ல அன்ருகுமார் திசாநாயக்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருந்தார். இதுல மிக முக்கியமாக தமிழ் மக்கள் அன்ருகுமார் திசாநாயக்க மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தாண்டி இருந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் வந்தால் தமிழ் மக்களுக்கு அவ்வளவு பெரியதாக நடக்காது என்ற நல்ல விஷயங்கள் மற்றும் தமிழ் மக்கள் சொன்னதுக்கான காரணமாக அமைந்தது. அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தார் என்பது மிக முக்கியமான விடயமாக தமிழ் மக்கள் மத்தியில மாறி இருந்தது. வடக்கு கிழக்குல தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக தற்போதைய அரசு தலைவர் இளைஞருடைய பாதுகாப்பை பலவீனப்படுத்தி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோசான் ரணசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். புலனறுவையில ஊடக சந்திப்பு நடத்தி இருக்கின்ற தருணத்தில் தான் இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொன்ன விடயங்களை அவதானிக்கின்ற நேரத்துல தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக, மிக முக்கியமாக ஒரு தென்னிலங்கை கட்சிக்கும் வடக்கு கிழக்கு மக்களினால் இவ்வளவு பெரிய ஆதரவு வந்து அவர்களுக்கு பலம் சேர்த்தது என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். இது அரசியல்ல மிகப்பெரிய மாற்றமாக தாங்கள் அவதானிப்பதாகவும் இலங்கையினுடைய அரசாங்கம் எடுக்கின்ற நல்லிணக்கம் சார்ந்திருக்கின்ற விடயங்களுக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் தாங்கள் வழங்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்துல இப்போது புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக்க பதவியேற்கின்ற நேரம் மிக எளிமையாக வருகின்றார் என்று கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதே போல கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடும் அவர் தன்னுடைய வீட்டில இருந்துதான் ஆட்சியை அமைப்பதற்கு வந்திருந்தார். அந்த அவருடைய இல்லத்தில் இருந்தவாறு தான் தன்னுடைய ஜனாதிபதி கடமைகள் எல்லாம் செய்திருந்தார் என்ற விடயத்தையும் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதாகவும், வடக்கில் இருக்கின்ற பல காணிகள் என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது, வடக்கில் இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அப்புறப்படுத்தப்படுகின்ற விடயம் என்பது தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துகின்ற செயற்பாடாக அமைவதாக இதுல கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்ருகுமார் திசாநாயக்க சார்ந்து சில விஷயங்களே சொல்லியிருக்கிறார். இப்போதும் ஆட்சிக்கு வந்த அன்ருகுமார் திசாநாயக்க இலங்கையில மிக முக்கியமாக நீண்ட காலமாக விடுவிக்கப்படாத தமிழ் மக்களுடைய ஒரு சில காணிகளை தற்போது விடுவிக்க ஆரம்பித்திருக்கின்றார். இந்த முறை மாவீரர் தினம் என்பது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நடைபெற ஆரம்பித்திருக்கின்ற சூழ்நிலையில இப்படியான கருத்துக்களும் வெளியாகின்றது. ராஜபக்சவினர் உகண்டாவில் பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்வதற்கும் தாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று நாமல் ராஜபக்ச மீண்டும் அன்ருகுமார் திசாநாயக்க அவரை சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் இந்த கருத்துக்களை சொல்லி வந்து கொண்டே இருக்கிறார். மகரகமையில நேற்று நடைபெற்றிருக்கின்ற பொதுஜன பெரமுனவினுடைய தொகுதி அமைப்பாளர் கூட்டத்துக்கு பிறகு ஊடகங்களுக்கு சொல்கின்ற நேரத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தாங்கள் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டுகள் என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது அவ்வளவு பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை. அதே நேரத்தில் அது சொன்னது சில விடயங்கள் பிழை என்பதாக அவர்களை ஒத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் உண்மையிலேயே தாங்கள் ஊழல் செய்து வெளிநாடுகள்ல பதுக்கி வைத்திருந்தோமாக இருந்தால் அந்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முழு ஒத்துழைப்பையும் தாங்கள் வழங்கப் போவதாகவும், அதே சமயத்தில் தங்களுக்கு எதிராக பொய்யான போலியான குற்றச்சாட்டுகள் என்பது தேர்தல் கால
பகுதியில் பரப்பப்பட்டதாகவும் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது போல, அதாவது போலியான குற்றச்சாட்டுகள் பிரச்சார செயற்பாடுகள்ல சொல்லப்படுகின்ற பட்சத்தில் இல்லாவிட்டால் ஏனைய விடயங்கள்ல போலியான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பினர்கள் முன்வைக்கின்ற நேரத்தில் அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான சில புதிய சட்டமூலம் சார்ந்திருக்கின்ற திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று வருகின்ற நாடாளுமன்றத்தில் தாங்கள் கேட்க இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார். எவ்வாறு இருந்தாலும் இவ்வளவு பொது வழியில தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்ச தற்போது இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிராக சவாலை விடுத்துக் கொண்டே இருக்கிறார். அரசாங்கம் ஆரம்பத்தில் இந்த விடயம் தொடர்பாக அதீத கவனம் செலுத்தி இருந்தாலும் இல்லாவிட்டால் அது தொடர்பான மரபுகளையும் ஆதாரங்களையும் நாங்கள் உடனடியாக சேர்ப்போம் என்பது போல பல விடயங்களில் சொன்னாலும் இப்போது அந்த விடயங்கள் அப்படியே மறந்து போகப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. ஆனால் அடிக்கடி எல்லா இடங்களிலையும் நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தை சொல்லி அரசாங்கத்தை தீண்டிக் கொண்டே இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலே இது பெற்றிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் எப்படி முடிவுக்கு வரப்போகிறது என்று. புதிய நாடாளுமன்றம் என்னதான் கூடியிருந்தாலும் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பான பிரச்சனை தற்போது வரைக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள நிலவி கொண்டே இருக்கின்றது. 5 தேசிய பட்டியல் ஆசனம் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு 20க்கும் அதிகமான உறுப்பினர்கள் போட்டி போட அவர்களுடைய பெயர்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இப்போது வரைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பொதுச் செயலாளரான ரஞ்சித் மத்துமபண்டா அவருடைய பெயர் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக வர்த்தமானி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மிகுதியாக இருக்கிறது இந்த 4 ஆசனங்களுக்கான பெயர் பட்டியல் என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டலஸ் அழகப்பெரும பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்த ஹிருணிகா பிரேமச்சந்திரர், அதே நேரம் வைத்திய சமல் சஞ்சீவன், அசிரி திலகரத்ன, அவர்களோடும் ஏனாம் விக்ரமரத்ன மற்றும் மனோ கணேசன் உள்ளிட்டவருடைய பெயர்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் மீதம் இருக்கின்ற இந்த 4 ஆசனங்களுக்கு பெண் வேட்பாளர்கள் முன்னுரிமை அளிக்கப்படுவார்களாக இருந்தால் தனக்கு கண்டிப்பாக வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ஹிருணிகா பிரேமச்சந்திரன் ஒரு பக்கமாக சொல்கின்ற நேரத்தில் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமவும் ஆசனத்துக்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தயாஸ்ரீ ஜெயசேகர என்னதான் நாடாளுமன்றத்துக்கு தெளிவாக இருந்தாலும் தங்களுடைய பக்கத்துக்கும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வேணும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இன்னொரு பக்கமாக சஜித் பிரேமதாசனுடைய இந்த தேசிய பட்டியல் ஆசனம் என்பது தங்களுக்கும் வழங்கப்படமாக ஏற்கனவே வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்ததாக மனோ கணேசன் அவர்கள் தற்போது சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேசிய பட்டியல் ஆசனம் என்பது இந்த அளவுக்கு போக போகிறது. இளைஞருடைய வரலாற்றுல ஒரு வருடம் கழித்தெல்லாம் தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு நபர்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்ற வரலாறுகளும் இருந்திருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில தேசிய பட்டியல் ஆசனத்துக்கான பிரச்சனை தற்போது வரைக்கும் வேண்டிக்கொண்டே போகிறது. இது பற்றி இருக்கிற உங்களுடைய கருத்துக்கள் இருக்கமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாம் மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.